ஜனநாயகம் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அவனுக்கு கோர்ட் லா அண்ட் ஆர்டர் எதுலையும் நம்பிக்கை கிடையாது. சிக்மா படம் வந்து மேபி ஆகஸ்ட்ல போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்றது மாதிரி சொல்லப்படுது. இல்ல நானும் உங்ககிட்ட 1000 தடவை கேட்டிருக்கேன் சார், நான் வெளிநாடுகள்ல எந்த நாட்டுக்கு வித்துருக்காங்க, எந்த நாட்டில் சினிமா ஓடுது சொல்லுங்க சார். மலேசியால இவருக்கு இருந்த வரவேற்பு நீங்க ஆசை வச்சிருக்கோம், அங்க இருக்கிறான், அங்க போய் இந்த ஷோ நடத்தினாக்கா வசூல். இதெல்லாம் சார், இதெல்லாம் என்னமோ இன்னைக்கு நேத்தி நடந்த மாதிரி சொல்றீங்க. அதை தான் நான் சொல்றேன். இதை சொல்லி தான் நான் விசாகா கமிட்டியில் மாட்டினேன். இதை சொல்லி தான் விசாகா கமிட்டியில் மாட்டினேன். துபாய்க்கும் சினிமாவுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டேன். துரைமுருகன் அவரோட பேத்தியோட கல்யாணத்துல முன்னாள் நிர்வாகி ஒருவர் நடமாடும் நகை கூடுமா அப்படின்ற மாதிரி சுமார் 3 கிலோ தங்கத்தை உடம்பெல்லாம் தொங்கவிட்டுக் கொண்டு பட்டுக்கோட்டை நம்மாலை என்ற சினிமா பாடலுக்கு ஆக்ரோஷமாக ஆடிய கல்யாணம்னு வந்தாக்கா எல்லாரும் திமுக நிர்வாகி அந்த மாதிரிதான் உங்களை ஷோகேஸ் பண்ணிக்கணுமான்ற ஒரு கேள்வி. ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மக கல்யாணத்துல அவங்களும் ஜெயலலிதா அவங்க சசிகலா போட்டு வந்த நகையெல்லாம் பார்த்தீங்கல்ல. அந்த அவங்க 2 பேர்த்தரை மாத்திரம் தூக்கிட்டு போயிருந்தா இந்தியாவுக்கு 1 வருஷத்துக்கு பட்ஜெட்டே போட்டுருக்க வேண்டியதில்லை. அவ்வளோ நகையை போட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் ஆட மாட்டீங்களா? ஒரு மியூசிக் கேட்டால் ஆட மாட்டீங்களா? சார், அம்பானி வீட்டுல கூட இவ்வளவு நகை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அம்பானி வீட்டு இருக்காதுன்றதுக்கு இவருக்கு எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் 2029 பிஎம் கேண்டிடேட்டா வந்து நாங்க நிறுத்தணும்ன்றதை விரும்புறோம்னு சொல்லிட்டு விசிகேல சேர்ந்த மதுரை கூட்டத்துல பேசியிருக்காங்க சார். காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே இப்போ இருக்கும்போது, ராகுல் காந்தி இருக்கும்போது எப்படி சார் இவங்க வந்து அந்த பிஎம் கேண்டிடேட்டா இது? ஏன் நான் கூட ஆசைப்படலாமா? 25 வயசு ஆகிருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. ஏன்னா ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுறது சொல்கிறது கூட தப்புன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்று இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வரல, இவர் ஏன் வரக்கூடாது? தலைவரா இருக்கிறது, அவங்க பிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துறது வந்து ராகுல் காந்தி அவர்களை தானே. அதையும் மீறி எப்படி இவங்க வந்து தொல் திருமாவளவன் அவர்களை நிறுத்துவாங்கன்ற ஒரு ஏன் நானும் நிற்கிறேன். ராகுல் காந்தியை பற்றி சொல்கிறீங்க, அவர் எவ்வளவோ கூட்டமெல்லாம் சேர்த்துனாரு. அதை ஓட்டாக மாற்ற முடியலையே அவரால். ஓட்டு போடுற முறையில் தவறு நடக்கிறதையும் கண்டுபிடிச்சாரு, அதையும் நிறுத்த தெரியலையே அவருக்கு. செயல்ல இல்லையம்மா. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், துரைமுருகன் அவரோட பேத்தியோட கல்யாணத்துல முன்னாள் நிர்வாகி ஒருவர் நடமாடும் நகை கூடுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோவும் போஸ்டும் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சார். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க இப்ப தங்கம் விலை எப்படி ஏறிட்டு இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறோம்னு ஒரு கவலையில இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நகை கூடுமான்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் சார் போயிட்டு இருக்காது. மந்திரி மகளுக்கு கூட நகை இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மந்திரி மகளுக்கு போடுற நகையை பத்தி பேத்தி அதை பத்தி பேசலாம். ஏமா கல்யாணம்னு வந்தாக்கா எல்லாரும் திமுக நிர்வாகி அந்த மாதிரி தான் உங்களை ஷோகேஸ் பண்ணிக்கணுமான்ற ஒரு கேள்வி. அது அவர்கிட்ட இருக்குது போட்டுக்கிறாரு. அதில் என்ன இப்போ விஜய் வந்து பட்டு சட்டை போட்டதை இப்போ கிண்டல் பண்ணுற கதை தான் இது. அவர் கல்யாணத்தில் நகையெல்லாம் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போடுறது வழக்கம். நீங்கள் என்ன ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தீங்களா? கிலோ கணக்கில். இல்லை அலாஸ்காவிலேருந்து வந்தீங்களா? தட்ஸ் நாட் தி பாயிண்ட் ஹியர். கிலோ கணக்கில் நகைகளை. ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மக கல்யாணத்தில் அவங்களும் ஜெயலலிதா அவங்க சசிகலா போட்டு வந்த நகையெல்லாம் பார்த்தீங்கல்ல. அந்த அவங்க 2 பேர்த்தரை மாத்திரம் தூக்கிட்டு போயிருந்தா இந்தியாவுக்கு 1 வருஷத்துக்கு பட்ஜெட்டே போட்டுருக்க வேண்டியதில்லை. அவ்வளோ நகையை போட்டுட்டு வந்தாங்க. அது டிஐஜியாக இருந்த தேவாரமே பாதுகாப்புக்கு வர வேண்டிய அளவுக்கு அவ்வளோ நகையை மாட்டிக்கிட்டு வந்தாங்க. இருக்கிறத காட்டுறதுக்கே தான் நம்ம நகையை வச்சுட்ருக்கோம். உள்ள பூட்டி வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து எத்தனை வருஷமாக மந்திரியாக இருக்கார். டான்ஸ் ஆனது யாருன்னா திமுகவோட நிர்வாகி. ஏமா கல்யாணம் காட்சின்னு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறது. கதிரானந்த் சார் பத்தியும் இல்லை வந்து துரைமுருகன் அவர்கள் அதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் ஆட மாட்டீங்களா? ஒரு மியூசிக் கேட்டால் ஆட மாட்டீங்களா? அது உடனே நீங்கள் மோசமான இல்ல சார், நீங்க வந்து இல்ல குவெஸ்டினே நீங்க வந்து நான் கேட்குற கேள்வி நீங்க திருச்சி பேசுறீங்க.
என்னோட பாட்டு நான் டான்ஸ் ஆடுறதோ இல்ல அவர் டான்ஸ் ஆடுறது தப்போ நீங்க பேசுங்க. அவ்வளோ நகைகளை போட்டுக்கிட்டு வந்து நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் நகை வாங்குறதே திமுகவே இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ஆயிட்டு இருக்கேன்றதுதான் இப்போ என்னோட கொஸ்டின். கல்யாணத்துக்கு போட்டுக்கிறதுக்கு தான் நகையை வாங்குறோம், விழாக்களுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் நகையை வாங்குறோம். ஒரு சொந்தக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது இருக்கிற நகையெல்லாம் எடுத்து மாட்டிட்டு போறோம். அதனால கிலோ கணக்குல அவ்வளோ நகைகளையும் வச்சிருக்காரு, போட்டு போறாரு. அது ஊழல்னு சொல்லி குற்றம் சாட்டி போடுங்களேன், கேஸ் போடுங்களேன். சார் அம்பானி வீட்டுல கூட இவ்வளவு நகை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அம்பானி வீட்டு இருக்காதுன்றதுக்கு இவருக்கு எப்படி தெரியும்? இந்த எழுதுனவருக்கு அம்பானி வீட்டு நகை இவர் பார்த்தாரா? பொய் பேசுறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. அம்பானி வீட்டு நகை இவர் பார்த்த மாதிரி என்ன? அம்பானி வந்து எல்லாரும் இந்த பத்திரிக்கையாளருக்கு முன்னாடி வச்சு பாருன்னு சொன்ன மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேன், டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்ததுன்னா டான்ஸ் ஆடுறது வழக்கம், எல்லாரும் தான் ஆடுவாங்க. யார் ஆடல? ஆடிக்கிட்டு இருந்தவனே வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிறீங்களே. ஒரு கல்யாணத்தில் ஒருத்தன் எம்எல்ஏவாக இருக்கும், டான்ஸ் ஆடக்கூடாதா? எண்ட் ஆஃப் த டே அந்த பாயிண்ட் தான் வருவீங்க. அது அவ்வளோதான். டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்னு சீஃப் மினிஸ்டர் ஆக்குறீங்க, அது பரவாயில்ல. சார் இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவ்வளோதான்மா. பண்றீங்க. இது ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் சந்தோஷத்தில் திருவிழாவில் தேரெல்லாம் எழுதிட்டு வரும்போது முன்னாடி ஆடிட்டு போவாங்க. பணத்தை தூக்கிட்டு போகும்போது முன்னாடி ஆடிக்கிட்டு போகிறாங்கம்மா. நம்ம ஒரு வழக்கம் இது. அது சென்னையில் தான் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பணத்துக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறது. அதுக்காக அந்த பணத்தை கேவலப்படுத்தினாங்கன்னு அர்த்தமா? அது அவங்க வழக்கம். சந்தோஷத்தை காட்டுறதுக்கு மகிழ்ச்சியில் ஆடுறாங்க. அது வந்து தப்புன்னா எப்படி? இங்க தப்பு ரைட்ன்றதை யாரும் சொல்றதுக்கு இந்த ரைட்ஸ். அப்போ அதில் என்ன செய்தி? இவ்வளோ கிலோ தங்க நகைகள் வந்து கிலோ தங்க நகை இருக்குது உனக்கு, நீ பார்த்த அம்பானிகிட்ட கூட இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்குது. கேஸ் போடு. அம்பானிக்கிட்டேயே இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ துல்லியமாக உனக்கு தெரிஞ்சிருக்கு, மேலே கேஸ் போடு. எப்படி சம்பாரிச்சாருன்னு கேளு. சார் இப்போ இது நெக்ஸ்ட் வந்து விசிகாவிலேருந்து தொல் திருமாவளவன் அவர்களை நெக்ஸ்ட் வந்து 2029 பிஎம் கேண்டிடேட்டாக வந்து நாங்கள் நிறுத்தணுன்றதை விரும்புகிறோம்னு சொல்லிட்டு விசிகேல சேர்ந்த மதுரை கூட்டத்தில் பேசியிருக்காங்க சார். காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே இப்போ இருக்கும்போது, ராகுல் காந்தி இருக்கும்போது எப்படி சார் இவங்க வந்து அந்த பிஎம் கேண்டிடேட்டாக இது? ஏன் நான் கூட ஆசைப்படலாமா? 25 வயசு ஆகிருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. 25 வயசு ஆகிருந்தவங்க யார் வேணுனாலும் பதவிக்கு வரலாம். ஏன்னா ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுறது சொல்கிறது கூட தப்புன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்றும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வரல, இவர் ஏன் வரக்கூடாது? முதலமைச்சரையும் தாண்டி இவர் பிஎம் ஆகிறதுக்கான நிறைய தகுதிகள் இவர் ஆசைப்படுறதுன்னு வந்தாச்சு. அப்புறம் என்னத்துக்கு அட்டெண்டராக இருந்துட்டு வருவேன், மேனேஜராக இருந்துட்டு வருவேன், நேரம் ஓனராக வர்றதா? நாங்கள் இன்னும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணியோட எப்போதுமே வந்து தலைவராக இருக்கிறது, அவங்க பிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்துறது வந்து ராகுல் காந்தி அவர்களை தானே. அதையும் மீறி எப்படி இவங்க வந்து தொல் திருமாவளவன் அவர்களை நிறுத்துவாங்கன்ற ஒரு கேள்வி. நானும் நிற்கிறேன். மம்தா பானர்ஜி சொல்லலையா? நானும் நிற்கிறேன். எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, ஏன் நிற்கக்கூடாது? உனக்கு 1000 சான்ஸ் கொடுத்து பார்த்தோம், வரலையே நீ. ராகுல் காந்தியை பற்றி சொல்கிறீங்க, அவர் எவ்வளவோ கூட்டமெல்லாம் சேர்த்துனார், அதை ஓட்டாக மாற்ற முடியலையே அவரால். ஓட்டு போடுற முறையில் தவறு நடக்கிறதையும் கண்டுபிடிச்சாரு, அதையும் நிறுத்த தெரியலையே அவருக்கு. செயலில் இல்லையம்மா. குறைகளை கண்டுபிடிச்சாரே ஒழிய அந்த குறைகளை களையிறதுக்கான வழியை அவர் சொல்லி, அதனால தானே அவர் தோத்தார். இப்போ இந்த நீட்டு தேர்வு, என்இடி தேர்வுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அந்த தொடர்ந்து நடந்துட்டு தான் சார் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நிறுத்துறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் பாசிட்டிவிட்டிஸே இல்லையா? நிறுத்தத்துக்கு இவங்க முயற்சி எடுக்கணுமா? வினாத்தாள் கசிகிறதுங்கிறது வந்து வினாத்தாள் என்னைக்கு ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே வந்துடுச்சு. சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பரீட்சை எழுதின மாணவர்களை அந்த ஆன்சர் பேஜ் ஷீட்டில் ஒரு 2 பேஜ் அப்படியே எழுதாமே விடுவாங்க. சூப்பர்வைசராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து கோடு இழுத்து விட்டுருவாங்க. இழுத்து விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர்வைசரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க.
யார் திருத்துறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அந்த பேஜெல்லாம் ரொப்பி பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் காலங்காலமா நடக்கும். காலங்காலமாக நடக்கிறது. தேர்வு முறையே தவறுமா. வருஷம் பூரா படிக்கிறத வந்து 6 கேள்வியில் நீங்கள் வந்து அவன் படிச்சிருக்கானா இல்லையான்னு பார்க்குறீங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய சொந்த அனுபவமே, நாளைக்கு எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம். இன்றைக்கி நானும் இன்னொரு நண்பன் 2 பேரும் அதுவரை இந்த புக்கை பிரித்து கூட பார்க்கல. எடுத்தோம், 2 பேரும் புக்கை எடுத்தோம். இன்னொரு படிக்கிற பையன்கிட்ட உட்காந்து இது பண்ணோம். இது இம்பார்ட்டண்ட்டாக அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு 10 கொஸ்டின் எடுத்தோம். நாங்களே எழுதிக்கிட்டோம். 10 கொஸ்டின் இதை மாத்திரம் படிச்சுட்டு போவோம். ஃபெயில் ஆகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. சரி, இப்போ எக்ஸாமில் வந்து 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கணுமே, அதுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு 10 கொஸ்டின் இது பண்ணி ரெடி பண்ணிட்டோம். 2 பேரும் சேர்ந்து 8 கொஸ்டின் தான் படித்தோம். அதுலேயும் 2 விட்டுட்டோம். நம்ப மாட்டீங்க, மறுநாள் போய் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க. நாங்கள் எந்த ஆர்டரில் கொஸ்டின் எழுதியிருந்தோமோ அந்த ஆர்டரில் கொஸ்டின் இருக்கு. அதே கொஸ்டின் அப்படியே பிச்சு உதறிட்டோம். மெடிக்கல் காலேஜில் ஓரல் எக்ஸாம் உண்டு. பேப்பரெல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு. நாங்கள் 2 பேரும் அடுத்தடுத்து போகிறோம். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியல. படிச்சிருந்தால தெரியும். அவர் பேப்பரை பார்க்குறாரு. ஒரு நம்பர் என்னாகிறாரு, நம்பரை சொல்கிறார். இதுவும் பேப்பர் தான், ஆன்சர் பிரபாதமாக எழுதியிருக்கேன், எந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். கடைசியில் நாங்கள் பாஸு. ஆன்சர் ஷீட் நல்லா இருந்தது. இது மாதிரியெல்லாம் நடக்கும். பேச தெரியாது, ஆனால் செயல். ஆனால் இது வந்து என்னன்னா நம்முடைய எக்ஸாம் சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடு. இது மருத்துவக் கல்லூரியில் அதில் நம்ம நிறையா கலைஞ்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, நீங்கள் தியரி எழுதுனதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் செஞ்ச பிறகு 2 மார்க்கையும் வச்சுக்கிட்டு ஓரலாக உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. எங்கேருந்து அப்போ இன்னும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மருத்துவக் கல்லூரி 1ல் தான் அந்த சிஸ்டமே இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் ஒரு 6 கேள்வி நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு அது வந்துருச்சுன்னா யூ பிகம் ஃபர்ஸ்ட் மார்க். ஃபைன் சார். கடைசியாக ஜனநாயகம் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இவரோட பையன் படம் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண சிக்மா படம் வந்து மேபி ஆகஸ்ட்டில் போஸ்ட்பான் பண்ணலாமா அப்படின்றது மாதிரி சொல்லப்படுது. இல்லை அது என்னன்றது டிஸ்கஷனில் இருக்கு. சிக்மாவா? அது என்னது? ஜேசன் சஞ்சய், விஜய் அவர்களோட பையன் வந்து டைரக்ட் பண்ண படம். அவர் பேர் ஜெய்சங்கரா? ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் அவர் டைரக்ட் பண்ணதா? ஆமா. அவர் படமும் அன்றைக்கே ரிலீஸ் ஆகுதா? இல்லை, அது ஒரு வாரம் கழிச்சா இல்லை இன்னும் போஸ்ட்பான் பண்ண போகிறாங்களான்றத பேச்சு அதை பேசிகிட்டு இருக்காங்க. பட் 23ஆம் தேதி ஃபைனலாக வந்து ஜனநாயகம் ரிலீஸ். வாழ்த்துக்கள். எப்படியோ ஒரு படம் அந்த படத்தை முடிச்சு விட்டாரு. அந்த ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். அவர் தான் அதை இன்னைக்கு சார் தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் போயிருக்கு. வெளிநாடுகள்லாம் அந்த படத்துக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வித்து போயிடுச்சு சார். எந்த தேட்டருமா இருக்குது? நானும் உங்ககிட்ட 1000 தடவை கேட்டிருக்கேன் சார். நான் வெளிநாடுகள்ல எந்த நாட்டுக்கு வித்துருக்காங்க? எந்த நாட்டில் சினிமா ஓடுது சொல்லுங்க சார். மலேசியால இவருக்கு இருந்த வரவேற்பு நீங்க பார்க்கலையா? மலேசியாவில் எங்க இருக்குது? இவர் போகும்போது நீங்க அவர் பார்த்த வரவேற்பு நீங்க பார்க்கல. சினிமாக்காரர்களுக்கு மலேசியாவில் கூட்டம் சேரும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இவங்க அங்கே போய் இவங்க பண்ணுற அட்டகாசமெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வளோ நடவடிக்கைகள்லாம் இருக்கும். மலேசியாவில் எங்கே இருக்குது சினிமா? சிங்கப்பூரில் எங்கே இருக்குது சினிமா? துபாய்க்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? முஸ்லீம் நாடு. எல்லா கலை நிகழ்ச்சியும் எல்லா இசைத்தட்டு வெளியீடும் துபாயில் நடக்குது. துபாய்க்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? காசு வச்சுருக்கோம், அங்கே இருக்கிறான், அங்கே போய் இந்த ஷோ நடத்தினாக்கா வசூல். இதெல்லாம் சார், இதெல்லாம் என்னமோ இன்னைக்கு நேத்தி நடந்த மாதிரி சொல்றீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இதை சொல்லி தான் நான் விசாகா கமிட்டியில் மாட்டினேன். விசாகா கமிட்டியில் மாட்டினேன். துபாய்க்கும் சினிமாவுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டேன். அங்கே என்ன இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு வராங்கங்கிறது எங்களுக்கு தெரியும்.
இப்போ இந்த படம் ரிலீஸுக்கும் இதுக்கும் ஏதாவது நீங்க சொல்றதுக்கும் இல்லை என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த படத்தை எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் கேட்குறேன். வெளி இப்போ இதுக்கு முன்னாடி அப்ப எங்கேயுமே வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ரிலீஸ் ஆனதே இன்னைக்கு சினிமா இல்ல. இல்லைம்மா. ஜப்பான்ல எல்லாம் கூட ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு அம்மா அப்படின்னு ஜப்பானில் வந்து ரஜினிக்கு ஃபேன் இருக்காங்கங்கிறது நீங்கள் விட்ட கதை. சார் புரியுதா உங்களுக்கு? முத்துலாம் அங்க ஓடுச்சு. சொல்கிறேன் கேளுங்க. முத்து படத்துக்கு விளம்பரம் போட்டாங்க. இந்தியன் மகாராஜாவோ என்னமோ பேர் அந்த படத்துக்கு. இவ்வளோ பெரிய படம் மீனா, இத்தினூண்டு படம் ரஜினி. மீனாவுக்கு தான் அங்கே பெரிய பேர். ரஜினிக்கு பயந்துக்கிட்டு ரஜினிக்கு பேர் வந்துருச்சுன்னு சொல்லி இது பண்ண 2 பேர்த்துக்கு பேர் கிடைச்சிது. இந்த ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டு இருக்குதே, அந்த பாட்டுக்கு வைரமுத்துக்கு அவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிது. மீனாவுக்கு ஒரு பாட்டுக்காக வந்து அசிங்கம்தான். மீனாவால் தான் அந்த படம் ஓடிச்சு. எது முத்து படம்? ஆமாம். ஏன்னா அப்போ என்னுடைய நண்பர் கராத்தமணியெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. மீனா இன்னைக்கு ஜப்பானே தூக்கி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது டாக்டர்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். இங்கே நம்ம ஊர் பத்திரிகைக்காரர்கள் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினின்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ஒத்துக்கலையா? நிச்சயமா ஒத்துக்கிறேன். அப்ப அவருக்கு வெளிநாடுல ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? குமுதத்திலேயே அந்த கட்டுரை வந்ததுமா. குமுதத்திலே அந்த கட்டுரை வந்தது. அந்த ஜப்பான்காரர்கள்லாம் வந்து மீனாவை பார்த்துட்டு இது பண்ணும்போது ரஜினியை பார்க்கலன்னா ரஜினிக்காக நாங்கள் வரலன்னு சொன்னது அப்படியே எழுதுனேன். அப்ப இது ஒரு மாதிரி ஒரு சம்பவமே இல்லைன்றீங்க. அவங்கள இங்க வந்து ரஜினி அவர்களை பார்த்ததும் உண்மை இல்லைன்றீங்க. ரஜினி வந்து ஒரு 2-3 பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அது நம்ம அங்கே இருக்கிற நம்ம ஊர் ஆளுக்கு பார்த்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜப்பானில் அவர் வந்து பெரிய ஸ்டாராக மாறல. இன்னொன்னையும் சொல்கிறேன் கேட்டுங்க. ரஷ்யாவில் வந்து ஒரு கலைக்குழு வருது. ரஜினி டாப் ஸ்டாராக இருக்கார். நான் வந்து ரஷ்யன் கான்சுலேட்டில் நான் ஒரு செக்ரட்டரி. என்கிட்ட தான் இன்சார்ஜை விட்டாங்க. அவங்க சென்னைக்கு வந்தாக்க அவங்கள என்டர்டெயின் பண்ண வேண்டியது உண்டு. ஏவிஎம்ல எல்லாம் இது பண்ணி சொல்லி ஸ்டூடியோக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க வந்த உடனே கேட்டது என்ன தெரியுமில்ல, கமலஹாசன்ற நடிகரை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ரஜினி யார் அப்படின்றதே தெரியலன்றீங்க. நான் ரஜினி ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறேன். ஏதோ சவுகார் ஜானகி இந்த தில்லுமுல்லு இல்லை சோபனாவும் அவர் நடித்த படம் சிவான்னு நினைக்கிறேன். சிவா அந்த படத்து ஷூட்டிங் நடக்குது. அவங்களுக்கு ரஜினி யாரும் தெரியல. அப்புறம் நான் அறிமுகப்படுத்தி வச்சு நீங்கள் எதுக்காக இவரை கூப்பிட்டு வந்து காட்டி இன்றைக்கி இவர் தான் டாப் ஸ்டார் அப்படின்னோம். அப்புறம் சோழா ஹோட்டலில் ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி டின்னர் அரேஞ்ச் பண்ணி கமலஹாசனை வரவழைச்சா உளுந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த என்ன படம்னா அந்த பேசும் படம் டயலாகே எல்லாம் வந்தது. அந்த படம் புஷ்பக்குன்னு சொல்லி வந்து அப்படி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ வச்சுருக்கேன். வெளிநாட்டுகளில் கமலுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி ரஜினிக்கு கிடையாது. ஃபைன் சார், இது மக்கள் கிட்டே விட்டுடலாம். ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியல. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.